திடீர்னு அந்த பொண்ணு ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலையோ இல்லை 2 வருஷத்துலையோ இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நீ ரொம்ப நம்பிட்டு இருந்த பீரியடில் உங்ககிட்ட வந்து இது எந்தெந்த விஷயத்துலலாம் நாளைக்கு இந்த உலகம் உன்னை கம்பேர் பண்ணும், அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை கம்பேர் பண்ணுவாங்க. நீ இங்கே லவ்லாம் பெருசே இல்லை. ரியாலிட்டி வேர்ல்ட்ல காலேஜில் ஒழுங்காக படிக்கணும், அதுவும் முழுசாக பண்ணல. வேலைக்கு போய் அங்கேயாவது முன்னேறி காட்டணும். யாருக்கு நெஞ்சில் தில் இல்லையோ அவன் என்ன பண்ண, இப்போதுலேருந்தே பொண்ணை தேடு. இப்போ நீ ஒரு பொண்ணை பயங்கரமாக லவ் பண்ணுற, உண்மையாகவே அந்த பொண்ணுக்காக நீ முன்னேறி எப்படியாவது அந்த பொண்ணை நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும்னு நீ போராடுற. நல்லா போயிட்டுருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 6 மாதம் 8 மாதம் இப்படின்னு இருக்கலாம். லவ் 1 மாதமாக இருந்தானா 1 வருஷம் தானே, லவ் தான். திடீர்னு அந்த பொண்ணு ஒரு காலகட்டத்தில் 1 வருஷத்துலையோ இல்லை 1 மாதத்துலையோ இல்லை 2 வருஷத்துலையோ இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நீ ரொம்ப நம்பிட்டு இருந்த பீரியடில் உங்ககிட்ட வந்து இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுது அந்த லவ். ஏன்னு நினைக்கிறேன்? எப்படி ஒன்றாலும் சொல்லுதுன்னு வச்சுக்கேன், எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுது. ஆனால் உண்மையாகவே உன்னை ஏன் நோ சொல்லுதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணும் போது உன்னை இண்டிவிஜுவல் பர்சனாக பார்த்துச்சு, அதுக்கு பிடிச்சிது. பட் நீ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உன்கிட்ட பழக உன் கேரக்டரும் உன்னையும் சேர்த்து பார்த்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்து உன்னோட பணமும் உன்னோட செல்வாக்கும் உன்னோட உயர்வையும் கூட சேர்த்து பார்த்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மேபி உன் ஃபேமிலியை பார்த்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உன் காஸ்ட்டை கூட பார்த்துருக்கலாம் மேபி. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் உன்னை நோன்னு சொல்கிறதுக்கு. அப்போது இங்கே என்ன தப்பு நடக்குதுன்னா, அவசரப்பட்டு நீ அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்ட, உனக்கு பிடிச்சிருச்சு, அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணிட்ட. ப்ரப்போஸ் பண்ணணுன்னா டேரெக்டாக உன் மைண்ட் எங்கே போச்சு, அந்த பொண்ணோட மனவரையில் நிற்கிற காட்சி நீ மைண்டில் பார்க்குற. பல பேர் என்ன பண்ணுறீங்க, லவ் ஆனோடனே அந்த பொண்ணு வந்து மனவரையில் உன் கூட இருக்கிற மாதிரியும் உன் லைஃப்பில் உன் கூட இருக்கிற மாதிரியும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பைக்லேயோ இல்லை கார்லேயோ வெளியே போகிற மாதிரியோ நாளைக்கு குழந்தை பெற்றுக்கிற மாதிரியோ விஷுவல் பண்ணுற. இதுதான் வந்து புத்தி சின்னது, மனசு பெருசு. அறிவு கம்மியாக யோசிக்கிற, ஆனால் மனசை பயங்கரமாக லவ் பண்ணுற. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய நேரங்களில் உன் லவ் உடஞ்சி போயிடுது. நீயும் உடஞ்சி போய் நிற்கிற, அழுகுற, கமெண்ட் பண்ணுற, ஃபீல் பண்ணுற. ஆனால் இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன், எந்தெந்த விஷயத்துலலாம் நாளைக்கு இந்த உலகம் உன்னை கம்பேர் பண்ணும், அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை கம்பேர் பண்ணுவாங்க, நீ அதை நோக்கி ஓடு. முதல்ல உன்னோட கரியரை ஸ்ட்ராங் பண்ணு, உன் பர்சனாலிட்டியை மாற்ற, உன் கேரக்டரை பில்ட் பண்ணு. ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல நிலைக்கு போய் நில்லு. நான் வந்து 50 கோடி ரூபாய், 50 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாயெல்லாம் பேசல. அட்லீஸ்ட் உன் பேங்க்ல மாசம் உனக்காக ஒரு 10,000 ரூபாய் இருக்கான்னு பாரு. நான் ரொம்ப சின்னதாக தான் உன்னை பிளான் பண்ண சொல்கிறேன். எக்ஸ்ட்ராடினரி உன்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணல. முதல்ல அதை பண்ணு. உன்னோட தேவைக்கு எப்போ நீ உன்கிட்டயே நீ தயாராக வாங்கிக்கிறியோ, அடுத்தவங்க கிட்ட கையேந்து நிற்காத நிலைமையில இருக்கிறியோ. ஏன் லவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பசங்க நான் இதை செலவு பண்ண அதை செலவு பண்ணன்னு சொல்றாங்க. பொண்ணுங்களும் அதே தான் சொல்றீங்க. என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் இதை வாங்கி கொடுத்தா அதை வாங்கி கொடுத்தா நான் ஏமாத்துறேன். கடைசியில் உங்களுக்கு லவ்வே இல்லை. அது உங்களுக்கு அந்த பொருள் தான் பெருசு. ஆமா, உண்மை அதுதான். இங்க லவ்லாம் பெருசே இல்லை. ரியாலிட்டி வேர்ல்ட்ல பணம் தான் பெருசாயிடுச்சு. ட்ரெண்ட் மாறிடுச்சு. மாத்தந்து யாரு? நீ தான் அதை மாத்திருக்க. பெரிய போனு, பெரிய காரு, பெரிய இது அப்படின்றது நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ லவ் அங்கே பெருசாக இருக்காது. ஆனால் நான் அப்படி இல்லைண்ணா, நீ அப்படி இல்லை, உலகம் அப்படி தான் இருக்குது. நீ எதிர்பார்க்கலனாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பையன்கிட்ட இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா எதிர்பார்ப்பாங்க. அப்போது இந்த உலகம் பொருள் என்னவோ, என்ன பொருள் ஈட்டணுமோ முதல்ல அதை ஈட்டு. அதுக்கப்புறம் அன்பை ஈட்டலாம், தீட்டலாம், எல்லாம் பண்ணலாம். நான் இப்போ சொல்கிறேனே, ஃபைனலாக உனக்கு வந்து லவ் பண்ணுறதே வந்து அந்த உறவோட ஒரு நாள் தூங்குறதுக்கு, பெட்டில் படுக்கிறதுக்கு அப்படின்னா நீ லவ்ன்ற பேர் யூஸ் பண்ணலாம். அதை பண்ணுவானா? அதுக்கு எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு லைஃப்ல. ஒரு கெட்டது எடுக்கணும்னா 1008 வழிகள் இருக்கு. நல்ல வழியில் போய் நீ ஜெயிக்கணும்னா கொஞ்சம் சிரமப்படணும். நீ வந்து உண்மையாகவே நான் வந்து இது எனக்கு உடம்புலாம் முக்கியம் இல்லைனா, எனக்கு லைஃப் தான் முக்கியம், நான் அந்த பொண்ணோட நல்லா வாழணும், எனக்கு அந்த பொண்ணை மனசார பிடிச்சிருக்கு, அந்த பையனை மனசார பிடிச்சிருக்குன்னா முதல்ல என்ன பண்ணணும், படிக்கிற நேரத்தில் ஃபுல்லாக படி. அதுக்கப்புறம் முன்னேறி நீ கெத்தா மாறு. நீ கெத்தா இருக்கும் போது அந்த பர்சன் மேபி உன்னோட ஆப்போசிட் பர்சன் கெத்தா இல்லாத கூட இருக்கலாம், சாதாரணமாக கூட இருக்கலாம். அவங்கள கெத்தா மாத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணு. அதுக்கப்புறம் அவங்களே கெத்தா ஆக்கிட்டு நானும் கெத்து, அந்த பர்சனும் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஈக்குவல் பார்ட்னரா இருந்தாலும் இது என்ன பண்ணணும், இந்த கெத்து சேர்ந்து பெரிய சொத்தா நீங்க மாறணும் அந்த சொசைட்டிக்கு. அம்மா அப்பா சொல்லணும், என்ன இந்த பொண்ணு எப்படியோ மோசமா போய்டும் நினைச்சேன், நல்லா இருக்கு பையன், மோசமா நல்லா இருக்கே. ஆனா இது ஈஸி இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும், அர்ப்பணிப்பு வேணும். என்ன அர்ப்பணிப்பு? ஸ்கூலில் படிக்கணும் ஒழுங்கா, அதுவே சரியாக பண்ணலை. காலேஜில் ஒழுங்காக படிக்கணும், அதுவும் முழுசாக பண்ணல. வேலைக்கு போய் அங்கேயாவது முன்னேறி காட்டணும், அதுவும் முழுசாக பண்ணல. நீ காதலே முழுசாக பண்ண மாட்டே, தோத்துருவ.
வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா இதயத்துல இடம் உன்னால சரியா பிடிக்க முடியலன்னா நீ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஏமாத்து வேலையில தான் இன்னொருத்தர்கிட்ட காதல் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா இந்த இதயத்தை உனக்கு நேர்மையா இருந்த இந்த இதயத்துக்கே உன்னால நேர்மையா இருக்க முடியலன்னா அந்த இதயத்துக்கு உன்னால நேர்மையா இருக்க முடியாது. அப்ப ஏமாந்துருவ. ஏமாத்துற ப்ராசஸ்ல தெளிவு கிடைக்குதா கிடைக்கலையா? அப்போ நான் என்ன சொல்றேன், உன் கடமையை முதல்ல ஒன்று செய். முதல்ல என்னது, உன்னோட தர்மம். நீ ஒரு புள்ளையா பிறந்திருப்ப, உங்க அம்மா அப்பாவுக்கு நேர்மையாரு. ஒரு பொண்ணா பிறந்திருப்ப, உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கு நேர்மையாரு. நிறைய நேரங்கள் அப்பா ஃபாரின்ல கஷ்டப்படுவாரு. அப்பா என்ன பண்ணுவாரு, பிள்ளைக்கு ஆசையா ஒரு ஃபோன் வாங்குவார். இந்த ஃபோன் வச்சு என்ன பண்றான், இங்க இருக்கிற ஏதோ ஒரு புள்ள கிட்ட பந்தா பண்றான். அவரு இந்த புள்ளைய தம் புள்ளைக்கு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்சு 1 தீராம் 2 தீராம் எல்லாம் செலவு பார்த்து $1 $2 பார்த்து 1 ரிங்கெட் 2 ரிங்கெட்லாம் பார்த்து கஞ்சமா வாழ்ந்து நெஞ்சில சொமைய வச்சு எப்படா என் புள்ளைய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருக்கிற அப்பாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு நீ இவங்களோட இதயத்தை உடைச்சிட்டு உன் இதயம் மட்டும் நல்லா இருக்கணும்னு கேட்டா எப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்லலாம், அண்ணா இது எனக்கு அப்படி இல்லைண்ணா, நான் எங்கள் அம்மா அப்பாலாம் ஓகே சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். இப்பயும் சொல்கிறேன், எந்த அம்மா அப்பாலாம் உன்னை ரத்தமாமோ சதயமோ பார்க்குறாங்களோ, அதாவது உனக்கு ஒரு வழினா அவங்களுக்கு வேதனையாக அது மாறுமோ, அவங்க நிச்சயமோ நான் அப்போ சீக்கிரம்லாம் நீ போய் லவ் பண்ணுற ராஜாலாம் சொல்ல மாட்டாங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும், நானும் என் வீட்டுக்காரும் தினமும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் பசங்க மேலே பெருசாக அன்பு காட்ட மாட்டாங்க. ஒரு ஃப்ரீடம் தந்துடுறீங்க. ஆனால் அந்த ஃப்ரீடம் எடுக்கிற பையன் உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை எத்தனையோ குடும்பங்களை தலைகுனிய வச்சிடுறாரு. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு அம்மா அப்பாவோட பெரிய கடமை என்னன்னா, ஒரு லெவலுக்கு மேலே தான் குழந்தைகளுக்காக இந்த சொசைட்டிக்காக சில தியாகங்களை பண்ணி குழந்தை என்ன பண்ணுறான்னு பாருங்க. உன் குழந்தை நைட் என்ன பண்ணுறான், யார்கிட்ட பேசுகிறான், கவு சாத்திட்டு என்ன பண்ணுறான், உன் பொண்ணு என்ன பண்ணுது, யார்கிட்ட பேசுது, என்ன பண்ணுது, உன் பொண்ணு இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுது, ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் பாரு. அப்படி உன் பிள்ளையும் உன் பொண்ணும் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா, இல்லை என் பிள்ளை எப்படியாவது கெட்டு போட்டோம், கெட்டு குட்டி சொல்லட்டும், எனக்கு என்ன கவலை, அது என் பிள்ளையே இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆகுனாலும் பண்ணுங்க, இல்லை. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா குழந்தைய பெற்றவங்களும் அம்மாவை மாறிட முடியாது. குழந்தைங்களுக்காக அர்ப்பணிக்கிறவங்க, தன்னோட நேரத்தை புகழ, தன்னோட வேலை, எத்தனை தாய்மார்கள் இருக்காங்க தன்னோட கரியரே பிளாக் பண்ணியிருப்பாங்க, விட்டுருப்பாங்க. ஏன், இந்த பிள்ளைக்காக, அந்த செல்லத்துக்காக, அவங்க பொண்ணுக்காக. ஆனால் இத்தனை தியாகம் பண்ணுற அம்மா அப்பாவுக்கு பசங்க என்ன பண்ணுறாங்க, நன்றி கெட்டத்தனமாக நிறைய நேரத்தில் இருக்கிறாங்க. நீ என்னம்மா செஞ்ச, நீ என்ன செஞ்ச அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுடுறாங்க, மனசை உடைச்சிடுறாங்க. இப்ப சொல்றேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வாங்கினதை பெற்றதை நன்றி கெட்டத்தனமாக மறந்துடாது. அது அன்பாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், என்ன ஒன்றாலும் திரும்ப அவங்களுக்கு அவங்க தலை குனிற மாதிரி எதையுமே உங்கள் லைஃப்பில் பண்ணிடாது. அப்போ ஆனால் நான் லவ் பண்ண, நான் இப்போ சொல்கிறேன், லவ் பண்ணுறது அண்ணன் என்றைக்குமே தப்புன்னு மட்டும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அன்புன்றது அது உன் மனசுலேருந்து தோன்றுறது. ஆனால் இந்த பிளான் அன்புன்றது ஃப்ராடு தனம்னு நான் சொல்லுவேன். பிளான் என்ன, இந்த பொண்ணு இவ்வளோ பணம் வச்சுருக்கு, இந்த பையன் இவ்வளோ பணம் வச்சுருக்கான், இப்படி போயிடுவான், அப்படி செட்டில் ஆகிடுவான், அது இல்லை. நீ அரேஞ்ச் பண்ணுறது, அது நீ லவ் பண்ணல. இதுதான் என்னது, அரேஞ்ச் கம் லவ். என்னது, மைண்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுற, இது செட் ஆகுமா செட் ஆகாது எல்லாம் பார்த்துட்டு, அது இல்லை லவ். நீ அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்போனண்ட் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அது மட்டும் என் போலி லவ்ன்ற. அப்போது லவ்ன்றது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அது வரும், அந்த பர்சனை பிடிக்கும், அதுக்கப்புறம் நகர்ந்துடும், அது லவ். நிறைய பேருக்கு வரும் அந்த லவ். அந்த பர்சனை ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணு பின்னாடி ஒரு 2 நாள் போவோம், அந்த பையன் பின்னாடி 2 அது ஒரு யோசிப்போம், ஐயோ நம்ம லைஃப் முக்கியம்டா, நம்ம எங்கடா போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தெளிவாகி வந்துடும். அதுதான் லவ். இந்த பொண்ணு பின்னாடியே போய் லைஃபையே வேணாண்டா, நமக்கு வேலையே வேணாம், இந்த பொண்ணு பின்னாடி போனால் சொத்து கிடைக்கும், அந்த பையன் பின்னாடி போனால் சொத்து கிடைக்கும்னா இது பேர் லவ் இல்லை, இது பேர் ஊழல், கரப்ஷன், பிஸ்னஸ். இந்த மாதிரி லவ்ல வேணான்ற. நான் என்ன சொல்றேன், உனக்கு உண்மையாவே உடம்புல தில் இருக்கு, கெத்தான ஒரு பர்சனு, நீ வேற லெவல்ல ஒரு ஆம்பளை, வேற லெவல்ல நீ ஒரு பொம்பளை அப்படின்னா உழைச்சு முன்னேறி காட்டு. மாமனார் சொத்துல மாமியார் சொத்து கிடைக்கும், பொண்ணு சொத்து கொண்டு வரும், பையன் சொத்து கொண்டு வருவான்னு பாக்குறது இது வேஸ்ட். அப்ப என்ன பண்ண, இந்த உலகம் முன்ன அந்த நாளைக்கு அந்த பொண்ணு நாளைக்கு லவ் பண்ணிட்டோன்னா இவர்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த பையன் உன்னை லவ் பண்ணிட்டு நீ இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ எல்லாத்துக்கும் எக்விப் ஆகு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு கல்யாணம் ஆகுது, அந்த ஹஸ்பண்ட் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோ, நீ லவ் பண்ணுற அந்த பர்சன் இறந்துடுறாரு, நடக்காது, நடந்ததுன்னு வச்சுக்கோ. நீ இந்த பர்சனை லவ் பண்ணி நாளைக்கு உன் கரியரை விட்டுட்டு அந்த பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் மேலே போயிட்டான்னு வச்சுக்கோ, உன் குழந்தை குட்டியை யார் வளர்ப்பா, உன்னை யார் பார்த்துப்பா? அப்போ உனக்கான ஒரு எலிஜிபிலிட்டியை முதல்ல உருவாக்கு. அதே தான் ஆணுக்கும், உனக்கான எலிஜிபிலிட்டி உருவாக்கு. யாருக்கு நெஞ்சில் தில் இல்லையோ அவன் என்ன பண்ண, இப்போதுலேருந்தே பொண்ணை தேடு செட்டில் ஆகிறதுக்கு. ஆனால் தில் இருக்கிறவன் என்ன பண்ண, முதல்ல செட்டில் ஆகு, அதுக்கப்புறம் நீ ஜென்டில்மேனா ஆய் கெத்தாய், அதுக்கப்புறம் நோட் ப்ரொசீட் பண்ண. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடப்படே, என்னடா உலகத்தில் நான் ஒரே பொண்ணாடா இருக்கு டே, எல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு இந்த தோல் சதெல்லாம்
கொஞ்ச நாள் வெயிலில் நிற்க வச்சு பாரு, அந்த பொண்ணு முகமே மாறிடும். பசங்களும் அப்படிதான். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஐ நீட் பியர்டு, நிறைய கை இருக்கிற பியர்டுன்னா பியர்டு வச்சவன் தான் பெரிய ஆளா? அப்போ எனக்கு நல்ல ஆம்ஸ் வச்சவன் தான் பெரிய ஆளா? அப்படிலாம் இல்லைம்மா. நான் இப்பயும் கேட்குறேன், ஒழுக்கமான ஆம்பளை, நல்ல ஆம்பளை, குடும்பத்துக்காக இருக்கிற ஆம்பளை, பணிவாக இருக்கிற ஆம்பளை, உண்மையா இருக்கிற ஆம்பளை, உழைக்க தெரிஞ்ச ஆம்பளை தான் ஆம்பளை. குடும்பத்துக்காக இருக்கிற பொண்ணு, குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்ச பொண்ணு, அவங்க அம்மா அப்பாக்காக வேணாந்து நம்மள நல்ல பொண்ணு, அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டோடனே ஓகேன்னு நம்மள வேணான்னு சொல்ற அளவுக்கு அவங்க அம்மா அப்பா அனுபவிச்சிருக்க நல்ல பொண்ணு. அது நல்ல பொண்ணு வாழ்க்கையில் வந்தால் நல்லா இருக்கணும்னா நீ அதுக்கு முன்னேறு, பணிவாரு, பொறுமையாரு. நல்லது நடக்கும்னு உனக்கு எழுதப்பட்டுருச்சுன்னா அந்த நல்லது உனக்கு நடக்கும். உன்னை அது கெடுக்க போதுன்னா உன்னை தடுக்கும். தடுக்கிற விஷயத்த நீ எடுக்கணும்னு நினச்சின்னா கெட்டு போயிடுவேன். உன்னை தடுக்குது அப்படின்னா தப்பிச்சு வந்துரு. யாரோ சொல்கிறாங்களா, இப்போ அந்த பொண்ணு உனக்கு வேணாண்டா, ஏதோ ஒரு பிரச்சனை வருதா, ஆரம்பமே பிரச்சனை, அது பின்னாடி போயிடாத, விழுந்துருவேன். இப்போவே அது இவ்வளோ பிரச்சனைனா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சிடும். தடங்கள் வருதா உன்னோட செயலில், அதை விட்டுரு. வேற ஏதோ உனக்கு மெசேஜ் வருது, உன்னை வழி மாற்றி தப்பிச்சுக்கோ. எத்தனையோ பேர் பொண்ணுங்க பின்னாடி போய் இழந்துட்டாங்க உயிரை, எத்தனையோ பேர் பசங்க பின்னாடி போய் உயிரை இழந்துட்டாங்க. ஏன் தடுக்கும்? நீ பண்ணுற புண்ணியம், உன் மனசில் இருக்கிற, நெஞ்சில் இருக்கிற உன் நல்ல விஷயங்கள், உன் உள்ளத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள், எல்லாரும் உன்னோட சுற்றி நல்லவங்க இருக்கும் போது உன்னை தடுப்பாங்க. அது நீ பண்ண நல்லதெல்லாம் உன்னை தடுக்குது. தடுக்கும் போது அதை எடுக்கணும்னு நினச்சி கெட்டு போயிடாத. திருப்பி அண்ணாதே தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான நேரம் இது. பின்னாடி போயிடாத. வெறும் மோகம், காமம், அழகு இதெல்லாம் சும்மா. பொறுமையாக யோசிச்சுப்பார், ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணிப்பார். கொஞ்ச நேரம் தான் சுகம், அதுக்காக உன் வாழ்க்கையை அழிச்சிக்காத. ஒரு தடவை போய் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு உனக்கே புரிஞ்சிடும். கல்யாணம் பண்ணவங்கள போய் கேட்டுப்பார், ஒன்றுமே இல்லை. அதுக்காக உன் வாழ்க்கையை நாளைக்கு ஏமாந்து நின்றுடாதுன்றதுக்காக தான் அண்ணன் சொல்கிறேன். தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.